மீடியா துறையை பொறுத்தவரையில நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம்தான், அந்த ஃபீல்ட் போகாதீங்க, ரைட்? உங்களுக்கு மன வந்தது தானே. உலகத்தில் இருக்கிற எல்லா துறையிலும் நன்மையும் இருக்குது, கெடுதியும் இருக்குது. அந்த விஷயத்தை நாங்கள் எப்படி யூஸ் பண்றோமோ, அந்த இடத்துல நாங்கள் எப்படி பிஹேவ் பண்றோமோ, அதுதான் உங்களுக்கு தகசு. நீங்க அந்த இடத்துல சரியா நடந்து கொண்டா, உங்களோட லிமிட்டை நீங்க பேணினா, நீங்க அந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ லைஃப்லையும் தான், எங்கேயும் தான், இந்த இடத்துலையும் அந்த இடத்துல எந்த வேலையை நாங்கள் செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சு கொண்டு எங்களையும் பாதுகாத்து கொண்டு எங்களால் இன்னமொத்தருக்கு எந்த பிரச்சனையுமே வராதாக்கல நாங்கள் மாறையிலும்னு சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் எந்த ஃபீல்டையும் ஒர்க் பண்ணி, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் அதற்கான வழிமுறைகள், ஒழுக்க பண்பாடுகள், வரையறைகள் நிச்சயமாக பேணப்படும். சரி, என் வீடியோஸ் பார்த்திருக்கும், இல்லை நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ஒரு மேலதிகாரியோட எப்படி நாங்கள் பேசணுன்ற விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு தான் ஒர்க்கு போவோம். ஸோ அவருக்கு எப்படியான ரெஸ்பெக்ட் நாங்கள் கொடுக்கணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்டு நான் ஒர்க்கு போவோம். அந்த விஷயம் தெரியாமல் நான் ஒர்க்குக்கு போயிட்டு அந்த இடம் மீறப்படுற நேரம் அந்த இடத்துல பிரச்சனை வரையில வந்ததுக்கு பிறகு மீடியா தான் இதுக்கு காரணம்னு சொல்லி காரணம் காட்ட முடியாது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சாங்களா, படிச்சு கொள்றாங்களா, தேற்றாங்களா நீங்கள் இருக்கணுன்ற விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி நெறி உங்களுக்காக. செய்தி உருவாக்கம், எழுதுதல், வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில்சார் முன்னேற்றம், வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹதீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஜூம் ஆப்போட நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது. டிவெக் அரசு அங்கீகாரம் பெற்ற முதற்தர ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தரமே எமது தனித்துவம்.